என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடு நான் ரெக்கார்ட் பண்ணல. நிறைய இது ரெக்கார்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தான் மார்க்கெட் மொமெண்டமே கிடையாது. திரும்ப 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 நான் ஸ்ட்ராட்டஜி படி தான் ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா ஹெவி லாஸுக்கு போச்சு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 40,000 லாஸு கிட்ட நான் போயிருந்தேன் இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். குவான்டிட்டி பாருங்க, கிட்டத்தட்ட இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் திரும்ப திரும்ப போட்டேன். இப்போ இந்த இதில் ஒரு 16,000 பார்த்தீங்கன்னா இதில் இப்போ சார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, என்ட்ரி எடுத்திருப்பேன், நல்ல ஒரு ப்ராஃபிட் போகும். இமீடியட்டாக சடனாக 1-2 கேண்டில் சடனாக க்ளோஸ் ஆயிரும். உடனே க்ளோஸ் பண்ணிடுவேன். அடுத்து திரும்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதில் எடுப்பேன். கரெக்டாக க்ளோஸ் வச்சு என்னோட ஸ்ட்ராட்டஜி வரப்போ எடுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு சடன் ஃபாஸ்ட் மூவ் கிடைக்கும். உடனே அதில் க்ளோஸ் பண்ணிடுவேன். திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதே மாதிரி தான் என்ட்ரி எடுத்தேன். இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் கேண்டிலே மேலே போயிட்டு கீழே வந்துச்சு, க்ளோஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்து இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று பாருங்க, இதில் எப்படி 19,000 சம்திங் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அப்படி தான். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடு, இதில் என்ட்ரி எடுத்தேன், ஒரு கேண்டில் நல்ல மேலே போகும், இமீடியட்டாக சடன் மூவ், உடனே க்ளோஸ் பண்ணுவேன். திரும்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இடத்துல வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து திரும்ப போவோம். திரும்ப பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டிலில் நமக்கு வந்து லாஸ் கொடுத்துட்டே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் நீங்கள் இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேடு கிட்டத்தட்ட 20,000 லாஸில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 24,000 லாஸில் இருந்துச்சு இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா. இது இல்லை, இந்த ட்ரேடு இல்லை. ஒரு ட்ரேடு வந்து லாஸ் ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சிது. அது மேபி இந்த இதுன்னு நினைக்கிறேன். இதை ஒருக்கா பார்த்து நான் அது ட்ரேடில் தான். இங்கே பாருங்க காய்ஸ், இதுதான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனில் எப்படி ட்ரேட் எடுத்திருக்கேன் பாருங்க. இதில் என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆவரேஜ் பண்ணிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் போயில கீழேயும் போயில. நம்ம ஸ்டாப் லாஸ் லெவல் போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் சடன் மூவ் கொடுத்துச்சு. நான் வந்து அதில் க்ளோஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 20,000 லாஸில் இருந்தது, கிட்டத்தட்ட 8,000, கிட்டத்தட்ட 13,000 காணிக்கு க்ளோஸ் பண்ணேன். பட் ஸ்லிப்பேஜ் ஆகி 8,000ல் க்ளோஸ் ஆயிருக்கு ஐ திங்க். பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து மொமெண்டம் பார்த்தீங்கன்னா சரியான மொமெண்டம் காய்ஸ். இதில் பாருங்கள், சரியான மொமெண்டம். இதை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு அடுத்து இதில் பாருங்கள், இந்த 4,000, 9,000, 4,000, 9,000, இந்த 10,000, இது எல்லாமே அதுக்கப்புறம் நான் பண்ணது காய்ஸ். இதில் நீங்கள் மொத்தம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 112 ஆர்டர்ஸ் காய்ஸ் இன்னைக்கு. இது வந்து இப்படி பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் வேறு வழி தெரியலை. இன்னைக்கு உள்ள மார்க்கெட் நீங்கள் நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த இவ்வளோ இடத்தையும் நீங்களே பார்த்து பாருங்கள் ஒரு வாட்டி. இவ்வளோ இடத்தையும் நீங்கள் பாருங்கள் காய்ஸ். இவ்வளோ இடத்துலையும் ஒரு யாராவது ட்ரேட் எடுக்க முடியுமா? பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இருக்க மாதிரியே காணிக்கும். நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஓகே, நல்ல ஒரு மொமெண்டம் வருது, நம்ம என்ட்ரி எடுப்போம், எக்ஸிட் ஆகும். என்ட்ரி எடுப்போம். இது நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி எக்ஸிட் ஆகிட்டே இருந்தோம். அதுதான் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகணும், இந்த இடத்துல கீழே போச்சுன்னா எக்ஸிட் ஆகணுங்கிற ஸ்ட்ராட்டஜி படி தான் என்ட்ரி எக்ஸிட் ஆகிட்டு இருந்தோம். பட் இந்த இடத்துல நான் ட்ரேடில் இருந்தேன் காய்ஸ். இந்த மூமெண்டம் பாருங்க காய்ஸ். ஸோ இங்கேருந்து இங்கே போகுது. பட் இதில் க்ளோஸ் பண்ணிட்டு இதோட நிறுத்தல காய்ஸ். ஏன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் போது ஒரு குவான்டிட்டியை போட்டு கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி அதை ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது காய்ஸ். பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பேன். என்னன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்படி நல்ல ஒரு மொமெண்டம் மேலே போச்சுன்னா நம்ம மைண்ட் என்ன சொல்லணும்னா, ஓகே இவ்வளோ மேலே போயிருக்கு, நமக்கு கண்டிப்பாக கீழே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்டாலிட்டி கொஞ்சம் கொடுக்கும். இப்படி நான் நிறைய தடவை இந்த மாதிரி மொமெண்டத்தில் போகும்போது ஆப்போசிட்ல எடுத்து அது நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் மாதிரி காணிச்சு அதை புக் பண்ண விடாம ஃபாஸ்ட்டாக லாஸில் போங்க காய்ஸ். அதை மைண்டில் வச்சுட்டு, இவ்வளோ நாளோட எக்ஸ்பீரியன்ஸை மைண்டில் வச்சுட்டு, இப்போ நான் வந்து நார்மலி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது எல்லாமே நம்ம வந்து எந்த டைரக்ஷனில் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்குதோ அந்த டைரக்ஷனில் ஃபாஸ்ட்டாக போகும்போது அதை பார்த்துட்டு இருக்காம குவான்டிட்டி கொஞ்சம் குறைச்சி போட்டோ கொஞ்சம் கீழே வரும்போது ஆவரேஜ் பண்ணி அது கண்டிப்பாக ஒரு 99% நம்ம அதை ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் தான் ஒரு பெரிய கேண்டில் ரிவர்ஸ் ஆகும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் காய்ஸ். ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சு அதுக்கு அடுத்த கேண்டில் அந்த ஹையை தாண்டி போனாலே நம்ம அந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் பிகினர்ஸ் அதை மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து சடனாக அதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா பெரிய லாஸ் வர்றதுக்காக சான்ஸும் நிறைய இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எந்த புட்டுமே எடுக்கல. நீங்கள் இல்லை
இங்க லாஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, லாஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே கால் தான். எந்த ஆர்டருமே புட் எடுக்கல. கடைசியா ஒரு எத்தனை மணில இருந்து இந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 2 o'clock. 2 o'clockல இருந்து மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க. 1 o'clock புட் இந்த மொமெண்டம் 2 o'clockல இருந்து இந்த ஏரியால இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம அதுக்கப்புறம் எந்த புட்டுமே எடுக்கல. எல்லாமே கால் தான். எல்லாமே கால் தான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கால் தான். கால் போய் தான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 40,000 ஓவரால் லாஸ் காமிச்சிட்டு இருந்து கைஸ். 2 o'clock முன்னாடி வரைக்கும். அதுக்கு ரீசனும் அதான் கைஸ். கொஞ்சம் இன்னைக்கு இப்போ நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, எக்ஸ்பைரி டே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு. இதுல ப்ரோக்கரேஜ் கூட பாருங்க, 2000 ருபீஸ் ப்ரோக்கரேஜ். என்னோட கேபிட்டல் கேட்டீங்க. மார்னிங் நான் கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது 71,000ல தான் நான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்தேன். கிட்டத்தட்ட 71,000 80,000 இருந்தா போதும். எல்லா எக்ஸ்பைரி டேயும் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. 71,000ல நான் தொடங்கினேன். கிட்டத்தட்ட 38,000 வரைக்கும் காமிச்சுது இந்த இடம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மார்ஜின் அவைலபிள் 38 30 சம்திங் காமிச்சுது. அதுக்கப்புறம் தான் கைஸ் இந்த நல்ல ஒரு மொமெண்ட். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கைஸ், எல்லா நாளும் இப்படி நம்ம லாஸ் விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதை மாதிரி மொமெண்டம் கிடைக்கலன்னா அந்த லாஸ் தான். இதை மாதிரியே இன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்சிருந்துச்சுன்னா 40,000 ரூபா கூட நமக்கு லாஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இந்த மொமெண்டம் கிடைச்சனால மட்டும்தான் இதை என்னால் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. அதனால ரெக்கார்ட் பண்ணல. இந்த ட்ரேடுகள் வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் அதில் எதுவுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எதுவுமே இல்லை கைஸ். இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி படி தான் நான் எடுத்தேன். எடுத்தேனே தவிர வேற எந்த இது மீன்ஸ் என்னோட ஸ்ட்ராட்டஜி படி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா என்ட்ரி ஆகணும், கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் ஆகணுங்கிற அதே ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் எடுத்தேன். பட் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸே இல்லை. ஸோ என்னால் ப்ராஃபிட் புக் பண்ணவே முடியலை. சடனா சிங்கிள் கேண்டில் ரிவர்ஸ் ஆகி தான் லாஸ் வந்துச்சு. மார்னிங் ஒரு சின்ன ப்ராஃபிட்ல இருந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பேன் கைஸ். பட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டே காணிக்கல மார்னிங்ல இருந்து. இந்த இடத்துல ட்ரேட்ல இருந்தேன் கைஸ். இது ஒன்று தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். பட் அதை மிஸ் பண்ணிட்டு ஐயோ போகுதுன்னு இருக்கல. திரும்ப நான் மறுபடியும் கால் சைடில் எடுத்து எப்படியும் அந்த 40,000 லாஸையும் ரெக்கவர் பண்ணி இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ப்ராஃபிட்ல இருக்கும். இதில் ஒரு இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆர்டர் எடுத்தாலும் எல்லாமே ரேட் கம்மி. ஆர்டர் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 20 ருபீஸ் 30 ருபீஸ் ஆர்டர் வேல்யூ கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ப்ரோக்கரேஜ் ஒன்றும் போகாது. எல்லாம் போக ஒரு 7,000 கிடைக்கும். அட்லீஸ்ட் 6,500 7,000 கிடைக்கும் கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதே மாதிரி கன்சல்டேஷன் மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணணும். ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது பிரேக் அவுட் ஆகும்போது அது ரிவர்ஸ் ஆகுங்கிற மென்டாலிட்டியில் இல்லாமல் பிரேக் அவுட் நல்லபடியாக க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். என்னோட வீடியோ செக்ஷன் இதுதான் கைஸ். ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ரூல்ஸ் எல்லாமே மீறி நான் ட்ரேட் எடுத்துருக்கிறேன். பட் ஓகே, இதில் உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க கைஸ், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா பட் பேங்க் நிஃப்டி அவ்வளோ மொமெண்டம் கொடுத்த மாதிரி தெரியலை இன்னைக்கு. பேங்க் நிஃப்டியும் கொடுத்துருக்குது கைஸ், பட் நிஃப்டிக்கு அளவுக்கு கொடுக்கல பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்தது நிஃப்டியில் தான் ட்ரேட் எடுத்தேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. ஓகே, தேங்க்யூ.